எக்ஸ் லவர் இறந்துட்டான் அப்படிங்கிற கஷ்டம் ஹீரோயினுக்கு எப்போவுமே தெரியக்கூடாது அப்படி சொல்லிட்டு இவனால் முடிஞ்ச அளவுக்கு ஹீரோயினை பயங்கரமாக சிரிக்க வச்சு அவளை ரொம்ப சந்தோஷமாக வச்சுட்ருக்கான். திடீர்னு ஒரு நாள் ஹீரோயின் மும்பை போகணும்னு சொல்லியிருப்பா. அப்போ சரி நானும் வரேன் அப்படின்னு சொல்லி ரெண்டு பேரும் பாதி தூரம் பைக்கில் போயிட்டு அதுக்கப்புறம் ட்ரெயினில் போயிருப்பாங்க. நைட்டு முழுக்க பேசிகிட்டே இருந்திருப்பாங்க. ரொம்ப நாள் கழிச்சு ஹீரோயினும் இவ்வளோ சந்தோஷமாக பேசிட்டு அன்னைக்கு வந்து தூங்கிடலாம். அடுத்த நாள் ஹீரோயின் கிட்ட சொல்லாமல் இறங்கி போயிடலாம் அப்படி சொல்லி நினைக்கிறப்ப ட்ரெயினும் மூவ் ஆயிடுது. கடைசியில் பார்த்தா ஹீரோயினும் இவனுக்காக இறங்கி நின்றா. ஹீரோயின் இறங்கி போய் என்னப்பா தம்பி இவ்வளோ தூரம் ஃப்ரெண்ட்ஸாக இருந்திருக்கோம், அப்படியே உங்கள் ஊருக்கு கூட கூப்பிடாம போறியே அப்படி சொல்லவும் இவனும் சரின்னு அவங்க ஊருக்கெல்லாம் கூட்டிகிட்டு போகிறான். அடுத்த நாள் ஹீரோயின் மும்பை கிளம்பணும் அப்படி சொல்லிடுறாங்க. சரின்னு இவனும் கொண்டு போய் ட்ரெயின்லாம் ஏற்றி விட்டுட்டு ட்ரெயினுமே மூவ் ஆகுது. ரெண்டு பேர்த்த விட்டுமே போக மனசே இல்லை. ரெண்டு பேரும் இவ்வளோ நாள் நம்ம எவ்வளோ சந்தோஷமா இருந்தோம் அப்படின்னு சொல்லி நினைச்சு பார்த்துட்டு திரும்பி பார்க்குறப்ப ரெண்டு பேர்த்தையும் பார்த்துட்டு இருந்திருப்பாங்க. அவ்வளோதான். இந்த இடத்துல இருந்து ரெண்டு பேரும் லவ் பண்ண ஆரம்பிச்சிடறாங்க. எல்லாம் பேசி எல்லாம் முடிச்சுட்டு ஹீரோயின் வந்து மும்பை போயிடுறா. ஹீரோவும் வேலைக்கு வந்து கிளம்பி பெங்களூர் வந்து போயிடுறான். ஹீரோயினும் மும்பை கிளம்பி அவங்க வீட்டுக்கு போனதுக்கப்புறம் திரும்பி பார்த்தா செத்து போன ஹீரோ இப்போ திரும்பி வந்து நிற்கிறான்.